என் ஃப்ரெண்ட்ஸ் வைக்கமே இல்லாமல் அந்த பாட்டுக்கு வைப் பண்ணிட்டு இருக்குமே, எனக்கு மட்டும் தான் அந்த பாட்டு உறுத்திக்கிட்டே இருக்கு அந்த ஒவ்வொரு லைனும். உங்க யாருக்குமே அது தோணல? என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாருன்னு நாங்களும் ஓட்டு கேட்டா ஜாதி தான் யாரும் பார்ப்பதில்ல. ஓகே, ஸ்டார்னு ஓட்டு கேட்டா ஜாதி யாரும் பார்க்கறதில்ல. இட் மீன்ஸ் அவங்க என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, ஸ்டாராக நாங்கள் ஓட்டு கேட்டோன்னா ஜாதி யாரும் பார்க்கறதில்ல, ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று, ஆட்சி வந்தால் அதிகாரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு லைன். இது எப்படி இருக்குன்னா, கம்ப்ளீட்டாக அந்த ஃபேண்டசி நம்ம ட்ரீம் பண்ணுவோம்ல. இப்போது எம்ஜிஆர் சாரை பார்த்தோன்னே அந்த ஃபஸ்ட் பிளேஸில் இருந்தார், போனார், இது இவ்வளோ பவர், இதெல்லாம் பார்த்து ஒரு மென்டலாகி நம்மளாலையும் முடியும், நம்ம போயிட்டு அந்த ஃபேம் இந்த இது அப்படியே யூஸ் பண்ணி இப்படி பவர் ஆகி ஒரு பொலிட்டிக்கல் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டை தான் அது ரிப்ளிகேட் பண்ணுதே தவிர மக்களுக்கு உண்மையாலுமே உழைக்கணும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. சும்மா அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறதும் மக்களை ஆட்சி பண்ணுறதும் ஜஸ்ட் லைக் தட் ஒரு விளையாட்டாக இருக்குல்ல. எத்தனை கோடி பேர், எத்தனை பேர்த்தோட ஜென்ரேஷன் அடுத்தடுத்த வாழ்க்கையை மேம்படுத்துகிற ஒரு பெரிய துறை, கிட்டத்தட்ட ரொம்ப மேலே, அதை தாண்டி எதுவுமே இல்லைன்ற ஒரு கவர்னன்ஸ் அது. ஸோ அந்த ஒரு பொசிஷனை ஜாலியாக பாட்டு போட்டு விளையாடிக்கிட்டு இருக்கிறீங்கடா. உங்களை சொல்லி தப்புடா. எங்கள் தாத்தன் பாட்டெல்லாம் எம்ஜிஆர் பார்த்து ஓட்டு போட்டுட்டு டிவி ஸ்டார்ஸ் பின்னாடி போனது தாண்டா பெரிய தப்பு. அதுலேருந்து தொடர்ந்து ஓரளவு குறைஞ்சிட்டாங்க. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். இன்னும் அந்த மோகத்திலேருந்து ஸ்டார்ஸ் இன்னும் வெளியே வரல. கூடிய சீக்கிரம் இந்த எலெக்ஷனில் அந்த டிவி மோகத்தினால எதுவுமே பண்ண முடியாதுன்னு கண்டிப்பாக இந்த எலெக்ஷன் காட்டும். ஸோ யோசிச்சு ஓட்டு போடுங்க. தேங்க்யூ.